கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த கால வேளையிலே வீடுகளுக்குள்ளாக வரும்படி கர்த்தர் செய்த தருணத்துக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இதுவரைக்கும் கேட்டிருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் உங்களுக்குள்ளாக அவன் கிரியை செய்திருக்கும். ஹல்லேலூயா, க்ளோரி. விழாக்கள் செய்யும் விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளில் நான் பார்க்க போகிற சத்தியம் என்னவென்றால் குழந்தைகளை குறித்ததான சத்தியம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளை குறித்து அதிகமாக சத்தியம்லாம் எங்கேயும் சொல்றதில்லை. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, சண்டே கிளாஸ் அப்படிதான். மற்றபடி ஒரு தாய் தகப்பனுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சின்ன பிள்ளைங்களை, குழந்தைகளை, கருவில் இருக்கிற குழந்தைங்க, ஏன் குழந்தைங்க பிறக்காம இருக்கு, இவ்விதமான சத்தியங்கள்லாம் தேவையே இல்லை. கணவன் மனைவி சந்தோஷமா வாழணும், தாய் தகப்பன் சந்தோஷமா இருக்கணும், மாம்சத்துல எப்படியாவது சம்பாதித்து சந்தோஷமா இருக்கணும், பாவ சந்தோஷத்துல இருக்கணும். பிள்ளை செத்து போனாலும் பரவாயில்ல, அதை கேடுகிட்டாலும் பரவாயில்லன்னு இருக்கிற தாய் தகப்பன் இன்று ஏராளமாய் உருவாகி இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக நான் நன்றியோடு சொல்றேன். கேட்டு ஒருவேளை உங்களுக்கு நிறைய தாய் தகப்பர்கள் அவ்வளவு அக்கிரமம் நிறைந்தவர்களா, துன்மார்க்கதனம், தேவனுக்கு விரோதமாய் ஒரு பெண் ஆணாய், ஆண் பெண்ணாய், இயேசவேலாய், மந்திரவாதியாய் மற்றவருடைய குடும்பங்களை கெடுக்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கிற பல துன்மார்க்கர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. துன்மார்களுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் தேவன் ஒன்று பிரச்சனை இல்லை. ஆனா கிறிஸ்தவர்களுடைய பிள்ளைகள் ஏன் இவ்விதமாய் விழுவதற்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. ஏன் ஒரு குழந்தை சாகுது, ஏன் ஒரு குழந்தை வியாதியில விழுது, அதை பற்றிலாம் ஊழியக்காரர்களுக்கு கவலையே இல்லையா? ஹல்லேலூயா. பாவத்துல, உபசாரத்துல, வேசித்தனத்துல எல்லாம் பாவத்துல வாழ்ந்துட்டோம். அவங்களுக்கெல்லாம் கட்டு ஒடிச்சு ஜோம் பண்றாங்க. 40 நாள் உபவாசம் போட்டு கட்டு ஒடிச்சு ஜோம் பண்றாங்க. அவ்வளோ இறக்கமில்ல ஊழியக்காரர்கள். ஆனா ஒரு குழந்தை சாகுது, இதுக்கு சத்தியம் சொல்ல மாட்டீங்களா? ஒரு குழந்தை வியாதியில இருக்கு, அந்த குழந்தைக்கு நீங்க காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டீங்களா? க்ளோரி. இந்த நாளில ஒவ்வொரு சபையை வைத்திருக்கிற ஊழியக்காரர்கள் அட்லீஸ்ட் ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்ட சனிக்கிழமையில என் ஆண்டவருடைய பாதத்துல ஒவ்வொரு ஆலயம் திறந்து ஒரு 2 மணி நேரம் சுகமளிக்கிற ஆராதனைன்னு சொல்லி ஒன்னும் நீங்களும் நானும் சுகப்படுத்த போறது இல்லை. அவன் நாமத்தை சொல்லி அப்பான்னு கெஞ்ச போறோம். கர்த்தர் வந்து கிரியை செய்வான். எங்கே நாமத்தினால 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் மனுஷன் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அதை நாம் விசுவாசித்து ஒரு 2-3 மணி நேரம் யாரு திக்கச்சவங்க, நாதைங்க, ஆதரவற்றவங்க, வியாதியுள்ளவங்க, கட்டுண்டவர்களே இப்ப நான் யாரும் கவனிக்கிறது கிடையாது. அப்படியே போக வேண்டியதுதான். ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை, ஒரு வியாதி உள்ள பிள்ளை, ஒரு நாள்பட்ட வியாதி, ஒரு குறையுள்ள பிள்ளை, அவங்க குடும்பம் தான் இப்ப வெளியே வர முடியாது. க்ளோரி. அப்படிப்பட்டவங்க ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்டு வெளியே கொஞ்சம் வந்துட்டா அப்படியே பரியாசம், அப்படி ஒரு நிந்தனை. ஒரு குழந்தை வியாதியோடு ஒரு வீட்டுல இருந்தா அந்த மனைவிக்கு மரியாதை இல்லை, அந்த கணவனுக்கு வெளியே தலை நிமிர முடியல. ஐயோ என்னைக்கு சாவும், இல்லை நான் சாகிறேன், இப்படி சொல்லி சொல்லி அந்த குடும்பம் உடஞ்சி அசப்படுத்துறான் பிசாசு. ஹல்லேலூயா. நாளில ஒரு தாய் தகப்பனும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்னதான் எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு முதல்ல உட்காந்து யோசிங்க. சரிங்களா? உங்க பாவத்தை மறைச்சு மறைச்சு வைக்கிறதுனால பிள்ளைகளோட மேல இருக்கிற பாவத்தை தேவன் சுட்டி காட்டினே இருப்பார். அதை தேவன் வெளியரங்கமா வெளிச்சம் மட்டும் காட்டுவார். இந்த நாள்ல இந்த சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது இன்னும் மறைச்சிடாதீங்க. கர்த்தரை மறைக்க மறைக்க வெளியரங்கமாக்குகிற தேவன். நம்ம ஆண்டவர் எப்பவுமே மறைஞ்சிருந்து செய்கிற தேவன் அல்ல, மறைச்சு மறைச்சு சொல்லுவாரு. அப்பவே தாழ்த்திட்டா விடுதலை உண்டு. ஆனா மறைக்க மறைக்க பொய் சொல்ல சொல்ல ஹல்லேலூயா வெட்ட வெளிச்சமாகி தேவ கிருபை இழந்து ஒரு குழந்தை மறைத்து போகும் என்பது இந்த நாளிலே வார்த்தையின் மூலமா நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறோம். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தை மூலமாய் எந்தெந்த வீடுகளுக்குள்ள இந்த கால வேளையில குழந்தைகள் மறித்து விட்டது என்று சொல்லி டாக்டர் சொன்னாலும் சரி, வியாதியோடு எந்த பிள்ளைகள் நாள்பட்ட வியாதியில விழுந்து போயிருந்தாலும் சரி, கர்த்தருடைய அக்கினிமயமான கரம் அப்பா இந்த வேலையில இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். எங்களால ஒன்றும் முடியாது ஆண்டவரே, உங்க நாமத்தை சொல்லி நான் கூப்பிட போகிறோம். எலியாவுக்கு இறங்கினது கர்த்தர், அக்கினி மாத்திரம் இறங்கி வருவதாக கேட்கிற விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருக்கும் என் ஆண்டவர் இனி இந்த பிள்ளைகள் வியாதியோடு விழக்கூடாது, படுக்கக்கூடாது, எழுந்திருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்.
விசுவாசிக்கிறவர்களுக்கு நீ நிச்சயம் செய்து விட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைகளாக நாம் கடந்து செல்லலாம். அல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை நாம் புரிந்து கொண்டால் அதற்கு பின்பு நாம் பாடலை பாடி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் நிச்சயமா இருக்கும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்த மாதிரி கவலையோடு கூட இருக்காதீங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்க பிள்ளை பிறக்கும் பொழுது இது வியாதியில விழும், இது சாகும், இந்த நேரத்துல மறிக்கும், இந்த நேரத்துல அந்த குடும்பத்தை நான் தூக்குவேன், நான் உயிர்ப்பிப்பேன், நான் தாங்குவேன், தப்பு வைப்பேன், முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை கைவிடாதிருப்பேன், நரை வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர் என் ஆட்டுக்குடியானவர். அல்லேலூயா. அவர் அப்படியே ஒரு தாய் தகப்பனுடைய குழந்தையை சாகடிச்சுட்டு நல்லா ரசிக்கிற தேவன் அல்ல, பிசாசு தான் அப்படி செய்வான். ஆமென். க்ளோரி. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நம்ம கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறமா நம்ம பாடலாம். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் இந்த பாடலை தேவ வார்த்தை கேட்டுவிட்ட பிறகு நம் கைகளை தட்டி பாடி நாம் ஜெபித்து முடிக்கலாம். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்திலே எரேமியாவின் மனைவி குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். ஹல்லேலூயா. வியாதியில விழுந்தான். ஒரு பிள்ளை முதலாவது தேவனாகிய கர்த்தர் அதுக்கு முன்பாக இந்த வீடியோல கொடுத்திருக்கோம், நீங்க பாருங்க. ஒரு எரேமியாவும் அவன் மனைவியும் என்னென்ன தவறு செய்தார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். நீங்க வேதத்தை உட்கார்ந்து நீங்க வாசிச்சு பாருங்களேன். அப்ப அந்த தாய் தகப்பனுடைய பாவத்து நிமித்தமா கர்த்தர் அவர்களுக்கு முதலாவது சிக்ஷிக்கிறார். க்ளோரி. அடுத்து 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 ஆமென் அவர் வழியில அவர்கள் நடக்காததுனால இப்ப வேற வழி இல்லை. எங்க பிடிக்கணும்? கடைசியா உனக்கு ஒரு தருணம் எரேமியா. அல்லேலூயா. இப்ப எரேமியாவோட குமாரன் அபியா வியாதியில் விழுந்தான். க்ளோரி. வியாதியில ஒரு பிள்ளை விழுந்துட்டா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? எல்லாருமே உடனே தூக்கி அப்படியே ஹாஸ்பிட்டல் தூக்கி ஓடுவோம். அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அப்படியே கீழ்ப்படிந்து நம்ம அப்படியே செஞ்சுட்டு போவோம். அல்லேலூயா. எவ்வளவு பணம் கேட்குறாங்க, அப்படியே எம்ஆர்ஐ எடு, சிடி ஸ்கேன் எடு, அப்படியே எக்ஸ்ரே எடு, எலும்பு உடஞ்சிடுச்சு, அப்படியா உடனே நம்பிடுறோம். அல்லேலூயா. ஆனால் முதலாவது என்ன நடந்தாலும் சரி, எது நடக்குமோ எல்லாருக்குமே அதுதான் நடக்கும். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் தலையிற முடியெல்லாம் விழாது என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் ஒருவேளை மறிக்கிறதா தேவனுடைய சித்தம் என்றால் மறித்து விட்டு போகட்டும். அது நிச்சயமாய் பரலோகத்துல நாம் பார்ப்போம். ஆனால் தேவன் ஒரு குழந்தையை சாகடிக்க விட மாட்டார். அல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். இங்க எரேமியாவுடைய குமாரன் வியாதியில அபியா விழுந்து போகிறான். உடனே அந்த எரேமியா எப்படிப்பட்ட ஒரு தந்திரம், கன்னிங் பாருங்களேன். அவனுடைய தந்திரம், அவனுடைய அகங்காரம் அல்லவன், இருமாப்புள்ளவன், மீறுதல் செய்வன், யாருக்கு அடங்காதவன். அல்லேலூயா. இப்ப சொல்றான் எரேமியா தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ எரேமியாவின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவாக்கு போ. அல்லேலூயா. நீ யாருன்னு தெரிஞ்சு உன்னை கூட்டி வந்து உன்னை 10 ராஜ்யத்தையும் கொடுத்தவர் என் ஆண்டவர். இப்ப சொல்றா, நீ என் மனைவின்னு கூட சொல்லாத. எவ்வளவு ஒரு நல்ல புருஷன் பாருங்களேன். தனக்கு காரியம் சாதிச்சுக்கணும், எப்படியாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா தேவனை போய் படிச்சுக்கிடுது. அல்லேலூயா. இப்ப நீங்க அங்க போ, அங்க ஒரு தீர்க்கதரிசி அங்க இருக்கிறான். போகும்போது என்ன சொல்லணும்? நீ என் மனைவின்னு சொல்லிடாத. அதனால என்ன பண்ண தெரியுமா? வேஷம் மாறிக்கோ. வேஷம் மாறி ஒருவரும் அறியாதபடிக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷோட வாழ்றதை விட போய் சாகலாம். இன்னாருடைய மனைவி என்று சொல்றதுதான் ஒரு பெருமை. இன்னாருடைய எங்களுடைய தேவன் இவர் என்று சொல்லுதான் மேன்மை. இவன் சொல்றான், வேஷம் மாறி போ, நீ என் மனைவி மட்டும் சொல்லிடாது, வேஷம் பார். எனக்கு நிறைய தாய் தகப்பன் அப்படிதான் இருக்கிறாங்க. உள்ள அந்தரங்கத்துல அவ்வளவு அசிங்கத்தை செய்துட்டு, பாவத்தை செய்துட்டு, திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பிறகு தேவன் பார்க்க மீறுதல் அக்கிரமம் துணிகரமா செய்துவிட்டு க்ளோரி பிள்ளைகள் மேல விழுந்துகிற வியாதி, இது என் நிமித்தமா தான் எனக்கு விழுந்திருக்குது, இது நான் பட்ட வியாதி. தாய் தகப்பன் பாவத்தை செய்றீங்க, பிள்ளைகள் மீது அடி விழுது. அல்லேலூயா. பிள்ளைகள் பட்ட சுமையை சுமக்கிறாங்க. இதுக்கு நானா காரணம், இந்த சாபத்துக்கு நானா காரணம்? அம்மா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தகப்பனே நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க தாய் கருவிலிருந்து வெளிவந்த நாளிலிருந்து என்னென்ன பாவம் செஞ்சீங்கன்னு முதல்ல நான் செய்த பாவம் என்னவே இல்லையே. எங்கிருந்து ஜெபிக்கிறது, எங்க அறிக்கையிடுது? முதலாவது எது பாவம்னு சொல்லி, மீறுதல் எதுன்னு சொல்லி, துணிகரமான பாவம் எதுவானாலும் முழங்கால் படிட்டு இன்றைக்கு இப்ப நினைச்சு பாருங்க. அல்லேலூயா.
மறைச்சிடாதீங்க. இவன் சொல்றான் வேஷம் மாறி போ. தேவனையே மாற்ற முடியாது. ஒரு ஊழியக்காரை பார்ப்பதற்கு முன்பாக தன் மனைவியை நடிகை போல மாற்றுகிறான். வேஷம் மாறி போ. இந்த ஜனத்தின் மேல் ராஜாவானே வாவேன் என்று சொன்ன என்னோடு சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். இத்தனையும் தெரியுது. இந்த பிள்ளைக்கு அடுத்து என்ன சொல்லுவார், இந்த குழந்தையுடைய எதிர்காலம் என்ன, இந்த குழந்தை சுகமாகுமா, உயிரோடு இருக்குமா, கர்த்தர் நன்மை செய்வாரா, எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு ஏன் போய் மாந்திரிக பில்லிசுனியும் குறிப்பை கேட்க வேண்டியதானே? நீ வாழ்ற வாழ்க்கைக்கு அங்கதானே போகணும். ஏன் என் ஆண்டவர்கிட்ட தேடி வர? தெரியவில்ல. என் ஆண்டவர்கிட்ட போனா, என் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஊழியக்காரத்துல போனால் என் பிள்ளை சுகமாகும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்ததில்ல. அப்ப நேர்மையாய் போக வேண்டியது தானே. போய் தீர்க்க தரிசனத்துல போய் அவன் என்ன சொல்றான், உன் கையில என்ன பண்ண, 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்திற்கு போ. அவனிடத்திற்கு போ. அவரிடத்திற்கு போன்னு சொல்லவில்லை. நீ உன் தேவனாய் நோக்கி வேண்டிக்கோ, என் கை மறுபடியும் நீட்டுன்னு சொல்றான். நீ என் கர்த்தர் என்று சொல்ல கூட வாயில உனக்கு எண்ணம் இல்லை. 10 ராஜ்யத்தை 22 வருஷம் அனுபவிச்சு நீ உன் மனைவி ரத்தாமரத்துல படுத்து நீ எந்த அளவுக்கு பாவத்தை சந்தோஷம் அனுபவிச்சிருப்ப. 10 ராஜ்யத்திலும் எவ்வளவு ஆடம்பரமா நீ வாழ்ந்திருப்ப, எவ்வளவு சாப்பிட்டிருப்ப. தேவன் பார்த்தார்ல, நான் போட்டவனுக்கு பிச்சை. ஹல்லேலூயா, க்ளோரி. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க நான் சம்பாதிக்கிறத சாப்பிடுற அப்படின்னு பிள்ளைகளை பார்த்து சொல்றீங்க. ஹல்லேலூயா. அவன் எழுந்து வளர்ந்து அவன் உங்களை பார்த்து சொல்லுவானே, படுக்கும் பொழுது நீங்க முதிர்வயதாக இருக்கும் போது தண்ட சோறுன்னு சொல்லுவானே. அப்ப வருமில்ல வார்த்தை, ரிட்டன் வருமில்ல. ஞானமாய் பேசணும். என் ஆண்டவருடைய ஊழிய காலத்துல போகும்போது நீ எப்படி செய்யணும்? உண்மையாய் போ, நேர்மையாய் போ, விசுவாசத்தோடு போ. நாம் 22 வருஷமா ராஜ்யமானம் பண்ண வைத்த என் கர்த்தருக்கு நான் துரோகம் செய்தேன், நான் மீறல் செய்தேன், நான் அக்கிரமம் செய்தேன். நீ போக வேண்டியதானே? ஓடி போனல எகிப்துக்கு, குடுகுடுன்னு ஓடினு சாலமோன் தேடின போது ஒரே ஓட்டமா எகிப்துக்கு ஓடி போய் தன் உயிரை காப்பாற்றிக்க தெரியுது. உன் நிமித்தமா, அல்லேலூயா, மனைவி நிமித்தமா ஒரு குழந்தை வியாதியில விழுந்து போதுனா எவ்வளவு திருட்டு குடும்பம், எவ்வளவு திருடு, எவ்வளவு ஒரு களவு, அல்லேலூயா, எவ்வளவு திருட்டு புத்தி. க்ளோரி. போறது போய் என் கணவன் சொல்லாத, வேஷம் அடிப்போ, ஒருவருக்கும் சொல்லாத. போனா அங்க தேவன் என்ன, ஒரு கண்ணு இல்லையா, இல்ல காது இல்லையா? உன்னை சிருஷ்டித்தவர் அவர். அவரிடத்துல போகும்போது என்ன சொல்லணும்? இந்த பாவத்தை செய்துட்டேன் பாஸ்டர், இந்த பாவத்தை செஞ்சுட்டேன். ஆமென். இதுக்கு ஒரு விடி உண்டா? என்னை கர்த்தர் மன்னிப்பாரா, என் பாவத்தை மன்னிப்பாரான்னு போய் சொல்லணும். எல்லாமே செஞ்சுட்டு உடனே போய் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க குழந்தைக்குன்னா அவர் என்ன செய்வாரு? அவருக்கும் தெரியாது. அவர் ஜெபம் பண்ணிட்டு சுகமாகும்னு அவர் போயிடுவார். ஆனா நடுவுல என்ன கத்துக்கணும்? நம்ம ஒரு பிள்ளை ஒரு வியாதியில விழுதுன்னா அந்த தாய் தகப்பனுக்கு போதிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் தன் இருதயத்தை தாழ்த்த வேண்டும். உண்மையா செஞ்சுடு. அந்தரங்கத்துல என்ன பாவத்தை செஞ்சீங்க, வெளியரங்கமா என்ன பாவத்தை செஞ்சீங்க. வெளியரங்கமா போகும்போது இவ்வளவு வேஷம் போடுறான். அப்ப வீட்டுக்குள்ள இருக்கும்போது, பெட்ரூம்ல இருக்கும்போது என்ன வேஷம் போட்டிருப்பான்? ராஜ்யபாரத்தில் இருக்கும்போது, சிங்காசனம் உட்காரும் போது என்ன வேஷம் போட்டிருப்பான் அந்த எரேமியா. பாருங்க, என்னுடைய மனைவியை பார்த்து ஒன்று கூடவே சொல்லல. இவன் மனைவி எப்படிப்பட்டவன் என்று எங்கேயுமே எப்படிப்பட்டவன் சொல்லல. அவன் சொல்றத அப்படி செய்கிற மனைவியாய் அவள் இருந்திருக்கிறான். அல்லேலூயா. ஒருவேளை இவனுடைய சுபாவத்துக்கு அவன் அப்படிப்பட்ட மனைவியா இருந்தாதான் வாழ்ந்திருக்க முடியும். அவன் சாப்பிட்டு முடியும், சேலை கட்டியிருக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா வீட்டை விட்டு துரத்திருப்பான். சொல்றத அப்படியே அவன் செஞ்சிருக்கா. பாருங்க, ஒரு வார்த்தை கூட இத்தனை பணியும், ஒரு வார்த்தை கூட ஏன் இப்படி ஒரு வார்த்தை கூட கேட்டதா எழுதப்படவே இல்லை. அப்படியே அவன் போய் ஒரு காணிக்கை தசமாவும் கொடுத்துட்டான். ஊழியக்காரர் ஜெபிச்சுட்டா உடனே அது நிறைவேறிடுமா? இத்தனையும் காணிக்கை எப்படி எடுத்துட்டு போய் கொடுக்கணும்? ஊழியக்காரன் அவன் நல்ல ஞானம் உள்ளவனாய் அவன் வழிகளை பாருங்க கரெக்டா போய் சேர்ந்திருக்கிறான். ஆனா தேவன் இந்த பாவத்தை இவர் மனவனும் மனைவியும் தாயும் தகப்பனும் பாவத்தை செய்யும்போது தீர்ப்பு பிள்ளைகள் மேலே எழுதப்படுகிறது. இது வியாதி வரணுமா, இல்ல பலவீனம் வருமா, ஒரு 3 நாள் அடிக்கணுமா, 6 மாசம் விழணுமா, ஆயுசுக்கு விழணுமான்னு கர்த்தருடைய கோபத்தை சீண்டி விடக்கூடாது. ஹல்லேலூயா. வியாதியில் விழுந்தா கண்ணுலையா மூக்குலையா இப்படி சுச்சிக்கிறாரு அப்படின்னு. அப்ப பாவத்தை செய்யும்போது பார்த்து பார்த்து தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம். ஒரு குடும்பத்துல பிள்ளைகளை பெற்றுட்டீங்களா, தாய் தகவலுக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிற உரிமை யார் உங்களுக்கு கொடுத்தாங்க? நீங்க 2 பேரும் எடுத்த உரிமையில எடுக்கிற எல்லா பாவத்தையும், கட்டவிழ்கிற பாவத்தை. உன் பிள்ளைகளை வியாதி விழுந்துடுச்சா சொல்லிடு. என்ன அக்கிரமத்தை செஞ்ச, என்ன இச்சையில் விழுந்த, என்ன பாவத்தை செய்த, என்ன விபச்சாரம் செய்த, எங்க திருட, பொய் பேசுற, தேவ கட்டளை மீறின பாஸ்டர்,
அப்படி சொல்ற இடத்துல போய் சொல்லாதீங்க. உண்மையான தேவனுடைய ஊழியக்காரத்துல கண் மங்களா இருந்தது. ஆனால் வருகிறவள் எரேமியாவுடைய மனைவி என்று அவருக்கு தேவன் சொல்லிட்டார். அல்லேலூயா. அவள் உள்ள வந்த உடனே அப்படியே சொல்லி, உன் துக்க செய்தி உனக்கு நான் அறிவிக்க வந்தேன் என்று சொல்லி அப்படி சொன்ன உடனே அவ என்ன செஞ்சிருக்கோம், ஐயோ ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு தூஷணம் சொல்ல வேண்டாம்னு சொல்லி உடனே காலில் விழுந்திருக்கணும் இல்ல. சவுல் விழுந்தாள்ல, சால்வையை பிடிச்சுக்கிட்டாரே அட்சேபரத்துக்கு, அப்படியே அவள் விழுந்திருக்கணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, அங்கேயாவது போய் என் புருஷன் இப்படிப்பட்ட ஒரு தும்மாங்க அவன் கேடுல மீறல் செய்கிறவன், குழந்தைய பத்தி கவலையே கிடையாது அவனுக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே என் முகத்தை பார்த்து என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே கெஞ்சி இருக்கலாமே. கெஞ்சல பேசவும் இல்லை, துக்க செய்தியை வாங்கிட்டு வரா. எங்க அந்நிய ஸ்ரீயாய் காண்பித்தவளாய் போனா. ஏன் அந்நிய ஸ்ரீ? உண்மையான ஸ்ரீயாய் போய் தேவ சமூகத்துல பாவியாய் விபச்சாரம் செய்திருந்தாலும் தேவ சமூகத்துல ஊழியக்காரத்தை சொல்லி சாபத்தை உடைத்து அவன் விடுதலையோடு கூட பெற்று நல்ல செய்தியோடு கூட வரணும். அங்க தாழ்த்தி இருந்தால், அவ தாழ்த்தி இருந்தால் இதை எரேமியா அவள் மனைவியும் சேர்ந்து போய் அதே ஊழியக்காரத்துல போய் ஒரு தேவை ஒரு ஆலோசனை கேட்டு நிச்சயமாய் என் தேவன் இறங்கி இருப்பார். காலில் விழுந்து தேவனுடைய சமூகத்தில் காலில் விழுந்து தாழ்த்தி இருந்தார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுக்கிற தேவன். மனம் திரும்பினா என் பேர்பட்ட பாவத்தையும் விலக்கி விடுகிற தேவன். அல்லேலூயா. மனம் கடினப்பட்டது. என்ன பாவத்தை செய்தீங்க இந்த நாளில்? உங்க பிள்ளைடைய முகத்தை பாருங்க. க்ளோரி. இன்னும் எத்தனை காலம் வியாதியில விழுந்து கிடக்கணும்? சுகமில்லாம அக்கம் பக்கம் உறவினர்கள் தெரு எல்லா பக்கம் நாரி போய் நிக்குது. நாளிலே என் ஆண்டவர் அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். என் தழும்புகளால் சுகமானீர்கள் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தை இன்னும் என் குடும்பத்தில் இடப்பாகங்கள் இருப்பதற்கு காரணம் என்ன? நான் எரேமியாவோட மனைவியா இல்லை நான் எரேமியாவன் போல இருக்கிறேனா அப்படின்னு உட்கார்ந்து இப்பவே இந்த தருணத்துல நீங்கள் உணர்ந்து உங்க பிள்ளையோட முகத்தை பாருங்க. உங்க போலவே இருக்கு, உங்க சாயல் போலவே இருக்கு. தேவனுக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்க, இந்த பிள்ளையை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த நாளிலே சுகமாக்குறாளா? வியாதியில விழுந்து போனது அப்படின்னா என்ன? செயலற்று போய் உயிர் மட்டும் இருக்கு. எழுந்து நிற்க வைப்பான், ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. அவள் பட்டணத்துல வரும்பொழுது க்ளோரி சாபம், அவள் பிள்ளை அவள் வாசற்படியில வரும்போது செத்து போனது தன் கணவனுக்கு கல்லறையில வைக்கக்கூடிய ஒரு கிருபை மாத்திரம் தந்தார். அல்லேலூயா. இந்த நாளில கேட்டுக்கொண்டிருக்கிற தாயே தகப்பனே, நீங்கள் செய்த பாவம் க்ளோரி, நாங்கள் செய்வது பாவம், இன்னும் பாவத்தை செய்வீர்களானால் பிள்ளை படித்துக் கொள்ள முடியாது. ஒருவேளை நீங்கள் செய்த துணிகரமான பாவத்தை நிமித்தமா மீறுதல் நிமித்தமா க்ளோரி நாளை விழுந்து போயிருக்கிறதோ கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே நீங்க எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்கல்ல, எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இனி நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம், தேவனுடைய கட்டளைப்படி நாங்கள் நடப்போம், சிந்தையில கூட நான் நினைச்சு பார்க்க மாட்டேன் சொல்லி க்ளோரி கணவன் மனைவி ரெண்டு பேரும் இந்த நாளில தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையை கொண்டு வந்து உங்க ஆண்டவர் முன்னாடி வைங்க. தேவ சமூகத்துல பைபிள் முன்னாடி வைங்க. வச்சுட்டு தேவனை நோக்கி கதறுங்க. ஆண்டவரே நீங்க நினைக்கலாம் நான் செய்த பாவம் கணவனுக்கு தெரியாது, கணவன் செய்த பாவம் மனைவிக்கு தெரியாது, ரெண்டு பேரும் ஏமாற்றி ஒரு மனதோடு இப்பொழுது வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ? ரெண்டு பேரும் குழந்தையிலிருந்து ஒரே வழியில போகவில்லை, எங்கெங்கயோ வாழ்ந்துட்டு வந்திருக்கீர்கள். நினைச்சு யோசிச்சு பாருங்க. தனித்தனியா திருமணம் ஆகிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல குடும்பத்துல வாழ்ந்திருக்கிறீர்கள். ரெண்டு குடும்பத்துல நீங்க செய்திருந்த பாவம் தேவனுக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாய் நிற்கிறது. ஹல்லேலூயா. க்ளோரி. ஒருவேளை ஊழியக்காரத்து போய் ஜெபிங்க மாத்திரம் சொல்லியிருந்தா அதனால தான் விடுதலை கிடைக்கல. உண்மையை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா தேவ சமூகத்துல அந்த ஊழியக்காரர் விழங்கால் படி நிச்சயமா ஜெபித்து விடுதலை உங்களுக்கு கொடுத்திருப்பார். ஏன் தெரியுங்களா? அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நீ ராஜாவாகப்பான்னு சொல்லி கூப்பிட்டு அவர் சொன்னவர் அதே வாயிலாக சொல்ல வைப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அவரே இறங்கி வந்து சுகத்தை அவர் கொடுக்க வல்லமையில் இருக்கிறார். சொப்பனத்தின் மூலமா, வார்த்தையின் மூலமா, ஊழியக்காரர்கள் மூலமா. ஏன் இப்பொழுது இந்த நிமிஷமே என் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஆட்டுக்குட்டியான ரத்தம் பிள்ளையின் மீது ஊற்றப்படும். உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த பாடலை பாடி கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. அல்லேலூயா. தூக்கிட்டு வாங்க, உங்க பிள்ளையை தூக்கிட்டு வாங்க. க்ளோரி. என்னுடைய குடும்பத்திலே வியாதிகள் உண்டு. ஆமென். வியாதியுள்ள பிள்ளை உண்டு. இந்த பிள்ளையை குறித்து எல்லா இடத்தையும் தூக்கி ஓடினேன். க்ளோரி. ஹல்லேலூயா. எங்கேயும் நடக்கவில்லை. க்ளோரி. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆமென் எங்காங்க ஜெபிச்சு என் பிள்ளைக்கு சுகம் கிடைச்சது அப்படின்னு சொல்லும் பொழுது பரியாசம், நிந்தை. நீங்க ஜெபிச்ச
மகிழ்ச்சி விடுதலை கிடைச்சதா அந்த பரியாசத்தையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஹalleluya. பிட்ஸ் வியாதியிலிருந்து என் பிள்ளைக்கு என் ஆண்டவர் சுகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. எந்த பிள்ளை மரித்து போகும் என்று சபித்தார்களோ, எந்த பிள்ளை மரிக்கும் என்று நிச்சயிக்கப்பட்டு கொடுக்கிற வார்த்தைகளை கொட்டினார்களோ, ஜீவனோடு கூட என் பிள்ளை மகளை அவர் வைத்திருக்கிறார். glory. சாட்சியாக உங்களை சொல்லுகிறேன், என் மகளை என் கர்த்தேவனாகிய கர்த்தர் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையால் நிரப்பி ஊழியக்காரியால் அவர் முன்குறித்தவர். அவர் தலையில ஒரு முடி கூட மனுஷன் சபிக்கிற வார்த்தையினால விழாது. ஏன் தெரியுமா? கர்த்தாவே சர்ப்பிய அர்ப்பணிக்கிறேன். glory. ஆமென். இனி பாவம் செய்ய மாட்டோம். glory. எடுங்க, மனம் திரும்புங்க. என் பிள்ளைக்கு நீ சுகத்தை தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. மனுஷனை ஒரு நாள் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிச்சிட்டீங்களா, உங்க பிள்ளை ஆண்டவர் தூக்கி கொள்வார். இது ஒன்று மாற்றும் போது உண்மையா இருங்க, தேவ கட்டளையின்படி நடங்க. ஆமென். சுகத்தை வாங்கிட்டு மறுபடியும் ஆமென் அவருக்கு விரோதமாய் நீங்க நடப்பீர்கள் நான் நிச்சயம் இல்லை. ஜீவன் ஜீவன் ஹalleluya. ஆமென். உயிர் அதை நினைச்சு உங்களுடைய பிள்ளையோட முகத்தை இப்ப பாப்பீங்களா? ஆமென். இந்த பாடலை பாடும் பொழுது கண்ணீரோடு கூட ஜெபிங்க. தேவ வல்லமை அக்னியாய் இறங்கும். glory. ஹalleluya. நீங்க வாழ்றது உங்க பிள்ளைக்கு தானே. ஆமென். நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் உங்க பிள்ளைக்கு தானே. உங்க பிள்ளைக்கு அழகழகா ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்க்கணும் இல்ல, படிக்க வைக்கணும் இல்ல, அதை நடந்து போகும்போது அழகா ரசிக்கணும் இல்லையா? glory. தனிமையாய் நடந்து போனா எரேமியாவுடைய மனைவி, ஐயோ 10 ராஜ்யத்துக்கு ராணி அவ, எனக்கு அவ போறா பாருங்க, ஊழியக்காரத்தை தனிமையா போறா, புருஷன் இல்லாம போறா. புருஷனோடு போறதுதாங்க ஒரு மனைவிக்கு அழகு. தன்னதனியா போறதா திக்கற்றவ, உயிரோடு இருந்து ஒரு புருஷன் இல்லாம தனியா நிக்குதா விதவ, நாதி இல்ல. ஆமென். அடிச்சு போட்டாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, கூட பிறந்தவங்க தூஷிக்கிறாங்க. ஹalleluya. ஒரு கணவனோடு கூட மனைவி போகும்போதால் அவளுக்கு மேன்மை பாதுகாப்பு. ஹalleluya. எனக்கு தனியா போறா, எதுக்கு? என் பிள்ளை பிழைக்குமா, நாளிலே கர்த்தர் சுகத்தை கொடுப்பா. ஆட்டுக்குட்டியார் உங்களோடு கூட வருவா. தனிமையில கடந்து போன பாதையில இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வீட்டுக்குள்ள இறங்க போகிறார். ஹalleluya. glory. தேவ மகிமை இறங்குவதாக. தனிமை பாதையில் தகப்பனே உன்னோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமை பாதையில் தகப்பனே உன்னோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹalleluya. glory. கர்த்தருடைய வல்லமை இறங்க போவதாக.
கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. glory 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 glory. தேவ மகிமையின் பிரசன்னம் வீடு முழுவதுமாய் இறங்குவதாக விசுவாசிக்கிறவங்களால எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். glory. வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று என் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். ஏன் தெரியுங்களா? அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பது. glory. வானத்தின் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, மனதியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய மகிமை இறங்குவதாக, உடைய அக்கினி இறங்குவதாக. தேவ பிரசன்னம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வீடுகளுக்குள்ளாக என் ஆண்டவரே ஆவியானவர் இறங்குவீராக. உடைய மகிமை பிரசன்னம் இறங்குவதாக. இருள் நீங்குவதாக. வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் நீங்கட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க, வியாதியில விழுந்து போன பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகள் எந்த பாவத்தையும் செய்யவில்லை. சுமத்தப்பட்ட அந்த பாவத்தை கர்த்தரால நீக்க முடியும். சுமந்து கொண்டிருக்கிற வியாதி நோக்கிரத்தை நீக்க உமால முடியும் ஐயா. எந்த மட்டும் இந்த பிள்ளைகள் வியாதியில் விழுந்து கிடக்கும் மனமாறாத, எங்கே என் பாவம் வெட்ட வெளிச்சம் ஆகிடுமோ, என் குடும்பம் உடைஞ்சு போயிடுமோ, யார் இடத்துல நான் சொல்லுவேன், சொல்லிட்டா என் குடும்பம் நிற்குமோ, என் மனைவி ஓடி போவாதோ, இல்ல என் குடும்பம் சிதறடிக்கப்படுமோ, எந்த மட்டும் நான் செய்த பாவம் தேவனுக்கு விரோதமா நான் செய்தது தவறுன்னு தெரியுது. ஆனா எத்தனை காலம் இதை மறைச்சு வைத்து என் குற்ற உணர்வை வாட்டுகிறது என்று சொல்லி அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த நாளில குற்றத்தை ஒப்புக்கொள்வீர்கள். ஆனால் தேவனுடைய மகிமை உடைய பிள்ளையின் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றம் நீக்க சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராலே ஆகும். ஆமே. glory. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறாரே. இந்த வார்த்தை இறங்கட்டும். அட்டுக்குடியானவரே, உடைய அக்கினி இறங்குவதாக. ஓரபல தடபலவோ சந்தனிவியாந்துர கபல தடபலவோ நீமல தடபலவோ லாந்துராந்துரி ஹந்துர கபல தடபலவோ சந்தனிவியாந்துர கபல தடபலவோ நீமல தடபலவோ சந்தனிவியாந்துர கபல தடபலவோ. அக்கினி மயமானவர் அந்த பிள்ளைகள் படுத்து கிடக்கிற எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே சமூகத்தை நோக்கி தேவ சத்தத்தை கேட்டு கதறுகிறார்களோ, அழுகிறார்களோ, ஆவியானவரே இறங்குவீராக. அப்பா, மனுஷனுக்குள்ள இருக்கிறது ஆவி நீ தந்த தீபமா இருக்கிறது. பிள்ளையுடைய ஜீவன் வியாதியில் விழுந்து போயிருக்கிற பிள்ளைகள் மீது தேவாக்கினி எரியட்டும். தேவாக்கினி இறங்குவதாக. வானத்திலிருந்து அக்கினி இறங்குவதாக. பற்றி எரிவதாக. பட்சித்து போடுவீராக. glory glory. கேட்கிற ஒவ்வொரு தாய் தகப்பனும் தவறை என் தேவனே மனம் திரும்புகிற ஒவ்வொருடையும் பாவத்தையும் குற்றத்தையும் இதோ கர்த்தர் மன்னிப்பீராக. மீறுதல் செய்கிற இன்னும் திருந்தாதபடிக்கு கர்த்தாவே அறிக்கையிடாத நாவுகள் இப்பொழுது அறிக்கையிடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, கல்லான இருதயமா நான் செய்த தவறை வெளியே சொல்லாமல் பிள்ளைக்கு வியாதியில் சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறவர்கள் ஒவ்வொரு இருதயம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. தகப்பனே, இவர் செய்த இவருடைய இருமாப்பினாலே கடின இருதயத்தினாலே இந்த பிள்ளைகள் சாகக்கூடாது. ஊழியக்காரியான சமூகத்தை நோக்கி கேட்டுக்கிறேன். அப்பா, அவருடைய இருதயத்தை உடையும். இந்த தாய் தங்களுடைய இருதயத்தை உடையும். எந்த பாவமானாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை மன்னிக்கிறவர் என்பதையும் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன், கிருபையுள்ள தேவன் என்பதை உணர்ந்து இந்த வாழையில ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. உறவல தடபலவோ சந்தனிவியாந்துர கபல தடபலவோ ரீமல தடபலவோ ரிகபல தடபலவோ சந்தனிவியாந்துர கபல தடபலவோ ரீமல தடபலவோ சந்தனிவியாந்துர கபல தடபலவோ ரீமந்துராந்துர கபலவோ. இவளை வைத்திருக்கிற எண்ணெயில இவளை வல்லமை இறங்கட்டும். அக்னி இறங்கட்டும் அப்பா. அந்த எண்ணெய் எடுத்து உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் தேய்க்கும் போது பூசும் போது பாவம் நீக்கப்படுவதாக. அதுவே அக்னி இறங்குவதாக. அக்கிரமம் நீக்கப்படுவதாக. கட்டுகள் உடைக்கப்படுவதாக. வியாதிகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பல சூழ்ச்சினாலே தேவனுடைய பிள்ளைகள் விழுந்து போயிருக்கலாம் ஐயா. மாந்திரிகள், பிள்ளை சூனிகள், பழிவாங்கும்படியே செய்யப்பட்ட சகல விரோதமான காரியத்தினால விழுந்து போயிருக்கிற பிள்ளைகளுடைய சுகமேனம் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டு போவதாக. சுகம் உண்டாவதாக. ஆரோக்கியம் உண்டாவதாக. பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றிருப்பார்களே. தேவனே இறங்கும் அப்பா. அந்த பூமியில ஒரு குழந்தையுடைய ஜீவன் ஆண்டவரே போகக்கூடாது. அது செத்து போனது என்று சொல்லக்கூடாது. இவருடைய பாவத்தினால் இந்த பிள்ளை பூமி விழுகிறது என்று சொல்லக்கூடாது. சர்ப்பம் விழுங்காதபடிக்கு சர்ப்பத்தின் தலையை நசுக்கிறேன். என் ஆட்டுக்குட்டியான கால்கள் இப்பொழுது வியாதியிலே படுத்து கிடக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக இறங்குவதாக. உரமந்துராந்துர கபல தடபலவ சந்தனிவியாந்தா. glory fire master. glory அக்கினி மயமானவர். பிள்ளைகளை தேவே உச்சம் தலைவர் உள்ள கால் வரைக்கும் தேவ அக்கினி பற்றி எரிவதாக. glory fire master. ஒரு அக்கினி இறங்குவதாக.
ரீமல தரபலவோ லாதுராமதி ஹங்குர கபல தரபலவோ. glory 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 glory. மகிமை இறங்கட்டும் ஐயா. அப்பா இந்த நிமிஷத்துல இவை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இறங்குதா உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லினேன். உன்னை வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். அப்பா உன்னை மார்போடு அரவணைத்துக் கொள்வீராக, உன்னை மார்போடு அரவணைத்துக் கொள்வீராக. என் தகவல் நீரல்லவா உங்கள் சோதரம் ஐயா. கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. குழந்தைகளை அள்ளி எடுப்பீராக, தூக்கி எடுப்பீராக, ஆறுதல் படுத்துவீராக. மனம் திரும்பின தாய் தகவலுடைய பிள்ளைகள் இப்பொழுது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஆட்டுக்குடைய ரத்தத்தினாலும் இப்பொழுது ஜீவன் உண்டாவதாக, அது பரிபூர்ணமாய் சுகம் உண்டாகட்டும். தடைகளை கைவிடாக, போராடுகிற சத்துருடைய வல்லமைகள் நிர்மூலமாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே நீ ஜீவனை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன், உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குறதற்காக நன்றி செலுத்துகிறேன். வியாதியுள்ள பிள்ளைகள், பலவீனமாயிருந்த பிள்ளைகள் ஆனால் ஜீவனோடு கூட எழுந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். முழு இதயத்தோடு கூட ஒப்பு கொடுத்தவர்களுக்கு என் கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தை என் தேவனை தந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. மறுபடியும் இந்த வியாதியில் விழாதபடி மரணத்தை நேரிடாதபடிக்கு சர்வ வல்லமையுள்ள ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை இந்த பிள்ளையின் மீது தெளிக்க, முத்தை கொடுங்க. தாய் தகவன் கண்ணும் கவனமாய் பத்திரமாய் ஜாக்கிரதையாய் சுகத்தை பெற்ற பிள்ளைகளே பராமரிக்கும்படியா தேவன் அறிகிற அறிவினால் நிரப்பி பரிசுத்தாவியானவர்களை சுத்திகரித்து பரிசுத்தமாய் முன்பாக தேவ பயத்தோடு கூட கீழ்ப்படிந்து முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடப்பார்களாக. அப்படி கீழ்ப்படித்தவர்கள் சுகத்தை என் தேவனை தந்துவிட்டீர் அதற்காக நான் செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த குடும்பத்தை ஆட்சி தேற்றுகிறார். இந்த நாள் வியாதியில் இருந்து அவருடைய குடும்பத்தை சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிரப்பி இன்னும் அதிகமாக பற்றி கொள்வார்களாக. கரத்தில் அடங்கி இருக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென் ஆமென். அதுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதற்கும் கவலைப்படாது. ஒருவேளை சுகமாகவில்லை என்று நீங்க சொல்வீர்களா, ஆட்டுக்குட்டியான சமூகத்தில் இன்னும் அதிகமா சத்தியத்தை அறிவிக்க சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை பிடித்து என் பிள்ளையை சுகமாக்குவார் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் தேவனை நெருங்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.